கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். விசேஷமாய் நீங்கள் யாவரும் சுகமாயிருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். எங்கள் எல்லா ஜெபங்களிலும் உங்களை இடைவிடாமல் நினைத்து உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். தேவன் சீக்கிரத்திலே இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து நம்முடைய தேசத்தை மீட்டுக்கொள்ளவும், மாத்திரமல்ல சீக்கிரங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற ஆலயங்கள் திறக்கப்படவும் தொடர்ந்து போராடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய கர்த்தரை அல்லாதபடிக்கு வேறு யாராலும் எதையும் செய்ய முடியாது. அவர் சர்வ வல்லவர். அவர் நிச்சயமாய் தம்முடைய காரியத்தை தக்க நேரத்தில் செய்கிறவராய் காணப்படுவார். விசேஷமாய் விசுவாசிகளாய் உங்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை, ஒருவேளை கர்த்தருடைய ஆலயம் பூட்டப்பட்டிருக்கிறது, நாம் எப்படி ஆராதிப்பது என்று யோசியாதபடிக்கு வீட்டில் உட்கார்ந்து நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்போது எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறீர்களோ அப்படியே உங்களுடைய வீடுகளிலும் நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் ஆராதிக்காமலும் ஜெபிக்காமலும் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய எதிராளியாகிய சத்துரு உங்களுடைய எளிதாய் விழுங்கி போடுவான். என்றால் கடைசி காலம், கர்த்தர் வருகையின் கடைசி நாட்கள். கடைசி காலத்திலே ஜனங்களுடைய இருதயங்கள் பெருந்துண்டியினாலும் லௌகிக கவலையினாலும் அவர்கள் நிர்விசாரத்தினால் நிறைந்திருப்பார் என்று வேதம் சொல்கிறது. சோதோம் குமாராவுடைய பாவமே நிர்விசாரம்தான். அந்த நிர்விசாரத்துக்கு இடம் கொடாமல் இருப்போம், சத்துருவை ஜெயிப்போம், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். இந்த காலையிலே உங்கள் யாவரையும் மீண்டும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலையிலே நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இது எச்சரிக்கையாயிருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் இப்படியாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஏன் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நாம் இந்த உலகத்தினுடைய முடிவு காலத்திலே காணப்படுகிறோம். ஆகையினாலே எச்சரிக்கையோடு இருக்கும்படிக்குத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு தருகிறார். நாம் இந்த காலைவெளியிலே சிந்திக்க வேண்டிய தேவ பகுதி, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. நான் மறுபடியும் அதை சொல்லுகிறேன், அருமையான சகோதரனே சகோதரியே, தேவனுடைய கிருபையை இழந்து போகாதே. இழந்து போவதற்கு அநேக காரணங்கள் உண்டு. அதில் ஒன்று, யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையில யோனா 2:8 பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கும் தங்களுக்கு வரும் கிருபையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை என்ன செய்கிறார்கள்? போக்கடிக்கிறார்கள். யார் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்றால், பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறார்கள். மாயான காரியம், அழிந்து போகிற காரியம்.
வேதம் சொல்லுகிறது அழிந்து போகிற போஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அழிந்து போகிற போஜனத்தின் மேல் ஆசைப்பட்டுதான் ஏசா தேவனுடைய கிருபையை நஷ்டப்படுத்தி விட்டான். வேதத்தில் வாசிக்கிற 1 கொரிந்தியர் 15:19 நான் வாசிக்கும் போது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போமானால் நாம் எல்லாரை பார்க்கிறோம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இயேசுவின் கண்ணீரை துடைக்க வேண்டும், கர்த்தரின் வயிற்று வலியை சுகமாக்க வேண்டும், கர்த்தரனுக்கு ஆஸ்தியும் சம்பத்தும் ஐஸ்வர்யம் கொடுக்க வேண்டும். நான் இப்பொழுது நடந்து போய் கொண்டிருக்கிற எனக்கு ஒரு சைக்கிள் வேண்டும், வாகனம் வேண்டும், ஒரு பெரிய பங்களால குடியிருக்க வேண்டும். இப்படிப்பட்டதான உலக பிரகாரமான அழிந்து போகிற இவைகளுக்காக நாம் கிருபையை இழந்துவிடக்கூடாது. இவைகள் நமக்கு அவசியம் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார், தருவார் ஏற்ற காலத்தில். ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேல் நீ நம்பிக்கை வைப்பாயானால் நீ சகலரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவனாய் காணப்படுவாய். நீ தேவனுடைய கிருபையை இழந்து போவாய் என்பதை மறந்து போகாது. ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் மேல் தான் உன் கண் இருக்க வேண்டும் அல்லாதபடிக்கு ஐஸ்வர்யத்தின் மேல் உன் கண்கள் பதிக்கப்படுமானால் நிச்சயமாய் நீ இழந்து போவாய். ஒரு மனுஷன் தன் வயல்வெளியில விதைத்தான், ஏராளம் விளைந்தது. அவன் எல்லாவற்றையும் சேகரித்தான், வைக்க இடமில்லை. தன் களஞ்சியத்தை பெரிதாய் இடித்து கட்டி அதில் சேர்த்து வைத்து அவன் சொன்னதான வார்த்தை அன்றைக்கி, என் ஆத்துமாவே உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன்? சபதரித்து வைத்திருக்கிறேன். நீ புசித்து குடித்து நீ என்ன செய்? இளைப்பார். அவன் தன் ஆத்மாவை குறித்து கவலையற்றவனாயிருந்து, ஆத்மா ஒரு நாள் போஜனம் ருசியாது. அவன் தன் ஆத்மாவை குறித்த கவலையற்றவனாய் அவன் சொல்லுகிற காரியம், நீ புசித்து குடித்து என்ன செய்? இளைப்பார். அன்று ராத்திரியிலே சத்தம் வந்தது, மதிகேடரே என்று சொல்லி. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் மதிகேடர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இந்த காலை வேளையிலே தேவனுடைய கிருபையை நஷ்டப்படுத்த வேண்டாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, 1 நாளாகமம், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். உனக்கு முன் இருந்தவனை விட்டு, உனக்கு முன் இருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல, நான் விலக்கினது போல அவனை விட்டு விலக பண்ணாமல், அவனை விட்டு என்ன செய்யாமல்? விலக பண்ணாமல் என்று வேதம் சொல்லுது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், கர்த்தர் பேசுகிறார். பேசுகிற வசனத்தில் இவ்விதமாக இருக்க சொல்லப்பட்டிருக்கிறது தாவீதிடத்தில், தாவீதே உன் குமாரனை விட்டு என் கிருபையை நான் என்ன செய்யாமல் விலக பண்ணாமல் இருக்க வேண்டுமானால் ஒன்றை நீ எச்சரிப்பாய் வைத்திருக்க வேண்டும். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போ. நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். உனக்கு முன் இருந்தவனை விட்டு என் கிருபையை விலக்கினது போல, தாவீது சொல்கிறார், உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் என்ன செய்தேன்? விலக்கி போட்டேன். ஏன்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போனது நிமித்தம், தேவனுடைய வசனத்திற்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாமற் போனது நிமித்தம். ஐயோ பரிதாபம், சவுலின் மேல் இருந்த கிருபை அவனை விட்டு விலகி போயிற்று. இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கொரோனா நாட்களிலே நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், எச்சரிப்பாய் சொல்கிறேன், கர்த்தருடைய கட்டளையை கைக்கொள். அது எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமையாயிருக்கிறது. கண்ணீரோடு பயத்தோடு பக்தியோடு இந்த காலை வேளையிலே உனக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறதிலே அசதியாயிராதே, கர்த்தரை ஆராதிக்கிறதிலே நிர்விசாரமாய் இராதே, ஜாக்கிரதையோடு கூட இரு. எந்த நேரத்தில் கர்த்தர் வருவார் என்ற ஒரு பயமும் பக்தியும் உன் இருதயத்தில் ஆழத்தில் காணப்பட்டும். விட வேண்டியவளை விட்டு கை கொள்ள வேண்டியவளை கைக்கொள். உலகத்தின் மேலும் உலக இன்பத்தின் மேலும் உலகத்துடைய சம்பாத்தியத்தின் மேலும் உடைய நாட்டம் ஓடாதபடிக்கு
கிறிஸ்துவை தேடுகிறதுல, கிறிஸ்துவோடு நெருங்கி ஜீவிக்கிறதுல, பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறதுல உன் நேரத்தை அதிகமாய் செலவிடு. சவுல் கர்த்தருடைய வாசனத்திற்கு கீழ்ப்படியாமல், இரண்டாவது அஞ்சனக்காரியை தேடி போனது நிமித்தம் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். அவன் மேல் இருந்த கிருபையை கர்த்தர் அவனை விட்டு விலக்கி போட்டார். என்னை கேட்கிற பிரியமான தேவஜனமே, ஒரு பரிதாபத்தின் நிலைமைக்குள்ள நான் கடந்து போக வேண்டாம். நீ எதை விட்டு வைக்கிறாயோ, எதை பெரிதென்று நினைக்கிறாயோ, அதுவே உனக்கு நாசத்திற்கு ஏதுவாய் உன்னை கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை மறந்து போகாதே. கர்த்தர் சொன்னார், அமலேக்கியனை முற்றிலும் சங்கரி. ஏன்? அவன் என் ஜனத்திற்கு செய்த செய்கையை நான் நினைவில வைத்திருக்கிறேன். அவன் வழிமறித்தான், என் ஜனத்தில் பலவீனரை வெற்றி போட்டான். அவனுடைய செய்கையை நான் என் மனதில் வைத்திருக்கிறேன். அவனுடைய பெயர் வானத்திற்கு இராதபடிக்கு நிர்மூலம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனால் சவுல் அதற்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் எந்த அமலேக்கியனை விட்டு வைத்தானோ அதே அமலேக்கியன் சவுலை கொண்டு போடுகிறவனாய் காணப்பட்டார். எதை நீ விட்டு வைக்கிறாயோ அது உனக்கு ஆபத்தை கொண்டு வரும் என்பதை மறந்து போகாது. இந்த காலைகளிலே தேவனுடைய கிருபையை நஷ்டப்படுத்தி விட வேண்டாம். கடந்த வாரத்தில் உங்களோடு சொன்னேன், தேவனுடைய கிருபையை நஷ்டப்படுத்தின சிலரை உங்களுக்கு அடையாளம் காட்டினேன். இந்த வாரத்திலே ஒரு புதிய மனுஷனை நாம் பார்ப்போம். வாசிப்போமா கர்த்தருடைய வசனத்தை? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 அதிகாரம் 39 வசனத்தை நான் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 39 வசனம். ஆசாரியனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காளம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று என்ன செய்தார்களாம்? வாழ்த்தினார்கள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஆசாரியனாய சாதோக் தைலக்கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை என்ன செய்தான்? அபிஷேகம் பண்ணினான். ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளை பிரகாரம் இங்கே பெனாயாவும் ஆசாரியனாய் காணப்பட்ட அபியத்தாரும் ஒரு கோவேறு கழுதையின் மேல் அவனை அமர வைத்து அவனை கொண்டு போய் கீகோனிலே ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார்கள். கீகோன் என்று சொல்லும் போதே அதில் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2 அதிகாரத்திலே வரும்போது 13வது வசனத்திலே ஏதேன் தோட்டத்திலே ஓடின ஒரு நதியினுடைய பெயர்தான் கீகோன். செழிப்புள்ள ஒரு இடம் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் அதை குறித்து விஸ்தரிக்க விரும்பவில்லை. ஆனால் அந்த கீகோனிலே வைத்து அவனை அபிஷேகம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. 3 அதிகாரம் 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிப்போம். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை. 4 அதிகாரம் 25வது வசனம். 4:25 சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். 5 அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. சாலமோனுடைய மேன்மையை குறித்து இவ்விதமாய் வாசிக்கிறோம். கர்த்தர் அவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை குறித்து நான் வசனத்தில் வாசித்தோம். கர்த்தர் கேட்டதையும் கொடுத்தார், கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும்
கர்த்தர் அவனுக்கு தருகிறவராய் காணப்பட்டார். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சமமானவனும் சரியானவனும் இருப்பது இல்லை. அவன் நாட்களிலே ஜனங்கள் எல்லாரும் அவனவன் திராட்சை செடி நிழலிலும் அத்திமரத்தின் நிழலிலும் என்ன செய்திருந்தார்கள்? சுகமாய் குடியிருந்தார்கள். ராஜாவாகிய சாலமோனுடைய அரசாட்சி நாட்களிலே அவனுக்கு விரோதியும் இல்லை, யுத்தமும் இல்லை. சுற்றிலும் கர்த்தர் அவனுக்கு என்னத்தை கொடுத்திருந்தார்? இளைப்பாறுதலை கொடுத்திருந்தார். இவ்விதமாய் ஆட்சி செய்து வந்த ராஜா நன்றாய் இந்த காலையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ண வைத்தார். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். தாவீது அவனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், வசனத்தை பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். செருயாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சியிலும் என்ன செய்தானே? வடிய விட்டானே. தாவீது சிலரை அவன் அடையாளம் காட்டுகிறத நாம் பார்க்க முடியும். அடையாளம் காட்டுவது எதற்கு என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது. வாசிப்போ 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ராஜா யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜ்யபாரம் சாலமோனின் கையில் என்ன செய்தது? ஸ்திரப்பட்டது. 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். 39ஆம் வசனத்தில் அவனை கீயோனுக்கு கொண்டு போய் ஆசாரியனாய் அபியத்தர் தைலத்தை கொண்டு சாலமோனை ராஜாவா என்ன செய்தான்? அபிஷேகம் பண்ணினான். 2ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனத்தின் பெண் பகுதி சொல்லுகிறது, ராஜ்யபாரம் சாலமோனின் கையில் எப்படி என்னப்பட்டது? ஸ்திரப்பட்டது. ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாய் அறிய வேண்டும். அதற்கு தாவீது ராஜா காரியத்தை அவனுக்கு விலக்கி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே செருயாவின் குமாரனாகிய யோவாப் செய்த காரியம். அவனை என்ன செய்? நீ செய்ய வேண்டிய காரியம், அவனுக்கு செய்ய வேண்டியதை நீ செய். ஏன்? அவர்கள் யாராயிருக்கிறார்கள்? துஷ்டராயிருக்கிறார்கள். தாவீது ராஜாவோடு கூட இதுவரைக்கும் அநேக யுத்தங்களிலே செயல்பட்ட யோவாப் இப்பொழுது அவன் செய்த காரியம், தாவீது உயிரோடு இருக்கும் போதே அவனுடைய குமாரன்களில் ஒருவனாகிய அதோனியாவோடு கூட கூட்டி சேர்ந்து அவனும் அபியத்தரும் சேர்ந்து அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார்கள். முதல் காரியம், தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாய் செயல்பட்டவனை மாற்ற வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற வழியிலே வசனம் இப்படி சொல்லுகிறது, ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு. ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு. அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். சிங்காசனம் நிலை நிற்க வேண்டுமானால் சாலமோனே, நீ அபிஷேகம் பெற்றால் போதாது, துஷ்டரை என்ன செய்ய வேண்டும்? நீக்கிவிட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையை இந்த காலவெளியிலே எச்சரிப்பாய் சொல்கிறேன். உன்னுடைய ஜீவிதம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய கடமை, உனக்கு முன்னாக இருக்கிற துஷ்டரை மாற்றி போடுவது. துஷ்டத்தனத்தை உடைய மனுஷன் உன் வாழ்க்கையிலே
காணப்படுவானால், துஷ்டத்தனம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயமாய் உன் ராஜ்யபாரம் ஸ்திரப்படாது, உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட மாட்டாது. கண்ணீரோடு சொல்லுகிற இந்த காலை வேளையில முதலாவது துஷ்டன் யோவாப். கர்த்தர் தாவீதுக்கு பிறகு அங்கே பத்சேபாவின் குமாரனாகிய சாலமோனை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாய் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இருந்தார். ஆனால் தேவ திட்டத்திற்கு எதிர்த்து நின்றவன் நீக்கப்பட வேண்டியது அவசியமாயிருந்தது. இந்த காலையிலே தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் நீ காணப்படுகிறாயா? தேவனுடைய திட்டம் தேவனுடைய சபையின் மூலமாய் வெளிப்படுகிறது. சபைக்கு எதிர்த்து நிற்கிறாயா? சபையுடைய காரியத்திற்கு நீ எதிர்த்து நிற்கிறாயா? கர்த்தர் உன்னை சீக்கிரமாய் மாற்றி போடுவார். எச்சரிப்போடு சொல்லுகிற இந்த காலை வேளையில துஷ்டனை நீக்கினால் தான் ராஜ்யபாரம் என்ன செய்யும்? ஸ்திரப்படும். நம்முடைய வாழ்க்கையில தேவ திட்டத்திற்கு விரோதமாய், தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமான காரியம் எதையாயிலும் செய்வோமானால் கர்த்தர் அதிலே பிரியமுள்ளவராய் இருக்க மாட்டார். தேவனுடைய சித்தம் செய்யும்படிக்குத்தான் நாம் அழைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய சித்தத்தை நாம் செய்கிறோமா? இரண்டாவது ஒரு துஷ்டனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அங்கே ஆசாரியனாகிய அபியத்தர் என்று சொல்லி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அவன் அதோனியாவோடு சேர்கிறவனாய் காணப்பட்டான். இதுவரைக்கும் ராஜாவுக்கு சகல காரியங்களிலும் உதவி செய்து வந்தவன், ஆனால் இப்பொழுதோ அணிமாறி போகிறவனாய் காணப்பட்டான். அருமையானவர்களே, இன்றைக்கும் ஊழியம் செய்கிற அநேகர் இவ்விதமாய்த்தான் காணப்படுகிறார்கள். தேவனுடைய சித்தம் செய்கிற மனுஷனோடு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனோடு நிற்காதபடிக்கு விலகி போகிற தன்மை, அது ஒரு துஷ்டத்தனமாக இருக்கிறது. மூன்றாவது ஒரு கூட்டம் ஒன்று உண்டு. அது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதோனியா. தாவீது ராஜாவுக்கு மகனாய் காணப்பட்டவன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அபியத்தாரையும் யோவாபையும் கூட்டிக் கொண்டு போய் அவன் ராஜா என்று சொல்லி அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் காணப்பட்டான். சாலமோனை அழைக்கவில்லை, ராஜாவுக்கு காரியத்தை சொல்லவில்லை, ஆனால் தானே தன்னை ராஜாவாய் ஏற்படுத்திக் கொண்டவன். இன்றைக்கு சுயமாய் தங்களை ராஜாக்களாய் ஏற்படுத்திக் கொண்ட அநேகர் உண்டு. தங்களை தாங்களே உயர்த்திக் கொள்வர்களாய் காணப்படுகிறார்கள். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் என்ன செய்வான்? தாழ்த்தப்படுவான். கர்த்தர் உயர்த்தாதபடிக்கு மனுஷன் தன்னை உயர்த்த பார்க்கிறான். நான் இல்லாதபடிக்கு இந்த சபை நடக்காது, நான் இல்லாதபடிக்கு அவர் இதை செய்ய முடியாது, நான் இல்லாதபடிக்கு நான் என்கிற சுயம் மாற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, அதோனியா மாற்றப்பட வேண்டும், சுயம் மாற்றப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. 4வது ஒருவன் இருக்கிறான், சிமேயி. தாவீது ராஜா அப்சலோமுக்கு பயந்து ஓடி போகிற வேளையிலே எருசலேமை விட்டு அவன் கற்களை எறிந்து மண்ணை வாரி இறைத்து, அங்கே பேலியாளின் மனுஷனே நீ நாசமாய் போ என்று அவன் சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். அருமையானே, தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்த்து நின்ற கூட்டம் அல்லது எதிர்த்து நின்ற மனுஷன் அடையாளம் காட்டுகிறார் ராஜா. 4 பேர். ஒன்று அதோனியா, மற்றொருவன் அபியத்தர், 3வது யோவாப், 4வது சிமேயி. அவனை கவனித்துக்கொள் என்று சொல்லி சொல்கிறார். நான் விளக்கமாய் சொல்ல நேரம் இல்லை. இந்த 4 கூட்டத்தாரை நீ கவனித்தால்தான் உன் ராஜ்யபாரம் என்ன செய்யும்? ஸ்திரப்படும். விசுவாச கூட்டத்தாரே, இந்த செய்தியை கேட்கிற யாரானாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். 2வது காரியம், தன்னைத்தானே உயர்த்துகிற தன்மையை நீக்கி போடுங்கள். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தூஷிக்கிறதை விட்டு விடுங்கள். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை எவன் தூஷிக்கிறானோ அவன் கொலை செய்யப்படுவான். நன்றாய் கவனிப்போ. 3வது, தேவ சித்தத்திற்கு விரோதமாய் செய்கிற செயல்பாடுகள். 4வது, தேவன் நியமித்த மனுஷனை விட்டு
சுயமாய் ராஜாவாய் மாற்ற தன்னை நினைத்தவனோடு கூட கூட்டாய்மை வைத்திருப்பது, ஐக்கியம் வைத்திருப்பது, இவைகளெல்லாம் நீக்கப்பட்டால் தான் நம்முடைய ராஜ்ய பாரம் என்ன செய்யும்? ஸ்திரப்படும். சாலமோனின் ராஜ்ய பாரம் இப்பொழுது ஸ்திரப்பட்டாயிற்று. இந்த 4 பேரையும் அவன் நீக்கி விடுகிறவனாய் காணப்பட்டான். 5வது ஒரு மனுஷன் தாவீதுக்கு இருந்தான். அவனுடைய பெயர் பர்சிலா என்பது. அவன் தாவீது ராஜாவுக்கு அப்சலோமை விட்டு ஓடி போகிற வேளையிலே அவன் அநேக உபகாரங்களை செய்கிறவனாய் காணப்பட்டான். ராஜாவாகிய தாவீது சாலமோனை பார்த்து சொல்கிறார், நீ அவனை பராமரித்துக் கொள், அவன் எனக்கு நன்மை செய்தவன், என் இருதயத்தை தேற்றினவன். யோசித்து பாருங்க, 4 பேரை விலக்கி போட சொல்லி 5வது ஒரு மனுஷன் பர்சிலாவை அவனுக்கு நன்மை செய்யும்படியாய் சொல்றார். அவன் செய்ததற்கு ஏற்ற பிரதிபலனை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த காலை வேளையில சாலமோனின் ராஜ்யம் பாரம் ஸ்திரப்பட்ட போது 4 காரியங்கள் சம்பவித்தது. வசனத்தை வாசிப்போ. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போ. 1 ராஜாக்கள் 3:28. ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அவனுக்கு அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். பாருங்கள், முதல் ஆசீர்வாதம், கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். ஆகையினால் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். 4:29. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் எல்லாரிலும் புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் எப்படி இருந்தது? சிறந்ததாயிருந்தது. அவனுடைய ஞானத்தில் சிறந்தவனாயிருந்தான். தானியேலை குறித்து வசனத்தை வாசிக்கிறோம். அவன் ஞானத்தில் சிறந்தவனாய் காணப்பட்டவன் என்று சொல்லி, அப்போ ஞானத்திலே சிறந்திருக்கும்படிக்கு செய்தார். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் 3000 நீதிமொழிகளையும் 1005 பாட்டுக்களையும் அவன் பாடினான் என்று சொல்லி, அவன் சொல்லாத ஒரு காரியம் இல்லை, எல்லாவற்றையும் குறித்து அவன் பேசுகிறவனாய் காணப்பட்டான். சரி, 2வது காரியம் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 10:23. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் காணப்பட்டான். இங்க வசனம் சொல்கிறதான காரியம், அவன் ஐஸ்வர்யம் உள்ள ராஜாவாய் மாற்றப்பட்டான். ஞானம் மட்டுமல்ல, கர்த்தர் அவனுக்கு எதையும் கொடுத்திருந்தார், ஐஸ்வர்யத்தையும் கொடுத்திருந்தார். அடுத்தது 10ஆம் அதிகாரம் 1 வசனம். 1 ராஜாக்கள் 10:1. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு ராஜாவுக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளில் அவனை சோதிக்கிறதற்காக. போதுமா? வசனத்தில் வாசிக்கிறோம், ஞானத்தை குறித்து அங்கே யார் கேள்விப்பட்டது? சேபாவின் ராஜஸ்திரி கேள்விப்பட்டார். அப்ப அவருடைய புகழ் எங்கும் பரவுகிறதாய் காணப்பட்டது. அந்த வசனத்தை வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிப்போம். 4:31. எல்லா மனுஷரிலும் ஞானவானாய் இருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாய் காணப்பட்டது. 10ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை வாசிக்கலாம். ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பானபாத்திரங்கள் எல்லாம் பொன்னும்
பொன்னும் லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமூட்டுகள் எல்லாம் பசும் பொன்னாய் இருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. 24வது வசனம். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்கு சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். என்ன செய்தார்கள்? தேடி வந்தார். இவ்விதமாய் அவன் காணப்பட்டான். இன்னொரு காரியம், இது 2 நாளாகமோ 7ஆம் அதிகாரம் 1 வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து என்ன செய்தது? இறங்கிற்று. நல்ல கவனிக்கணும். இந்த காலை வேளையில சாலமோன் ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்ட போது அவன் ஞானமுள்ள ராஜா என்று பெயர் பெற்றான். ஐஸ்வர்யமுள்ள ராஜாவாய் காணப்பட்டான். அவனுடைய கீர்த்தி சகல தேசத்திலும் பெருகினது. அவன் ஜெபத்திற்கெல்லாம் என்ன செய்தது? பதில் வந்தது. ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையிலே ஒரு பின்னடைவு வந்தது. என்ன பின்னடைவு? இவ்வளவு கீர்த்தி உண்டாயிருந்து அந்த வாழ்க்கையில் ஒரு பின்னடைவுக்கு காரணம் என்ன? வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாராகிய அநேகம் ஸ்திரீகள் மேல் என்ன செய்தான்? ஆசை வைத்தான். இவன் எபிரேயன், யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். ஆனால் இவன் செய்த காரியம் என்ன? தேவனுடைய கற்பனையை மீறுகிறவனாய் காணப்பட்டான். அந்நிய ஜாதியாரோடு எவ்வளவும் கலக்கக்கூடாது என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எந்த தேசத்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வெளியே வந்தார்களோ அந்த தேசத்து ராஜாவுடைய மகளை அவன் என்ன செய்தான்? விவாகம் பண்ணுகிறவனாய் காணப்பட்டான். எகிப்து தேசத்து ராஜாவாகிய பார்வோனுடைய குமாரத்தியை அவன் என்ன செய்தானாம்? விவாகம் பண்ணினான். கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் பொல்லாததாயிருந்தது. மாத்திரமல்ல, அநேக ஸ்திரீகள் மேலும் அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? ஆசை கொள்கிறவனாய் காணப்பட்டான். வசனம் சொல்கிறது, மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், ஏத்தியர் ஆகிய அந்நிய ஜாதியாராகிய எல்லா ஸ்திரீகள் மேலும் அவன் என்ன செய்தானா? ஆசை வைத்த. குடும்ப வாழ்க்கையிலே திருப்தியற்றவனாய் காணப்பட்டான். எல்லாம் பெருகிச்சு, அக்கிரமும் அவனுடைய வாழ்க்கையில பெருகிடுச்சு. குடும்ப வாழ்க்கையிலே திருப்தியற்றவன். வேதம் சொல்லுகிறது, மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இயேசு சொல்லும்போது சொல்கிறார், யார் திருப்தி அடைவார்களாம்? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? திருப்தி அடைவார்கள் என்று 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவனாய் தகப்பனாகிய தாவீது வாழ்ந்தான். எப்பொழுது பார்த்தாலும் அவன் சொல்லுகிற காரியம், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும், நான் கர்த்தருடைய ஆலயத்திலே வாசமாயிருக்க வேண்டும், கர்த்தருடைய வேதமே என் பிரியம், அது என் கண்களை தெளிவிக்கும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த தாவீதுக்கு பிறந்த சாலமோன் அவ்விதமாயிராதபடி உலகத்தின் மேலும் உலக ஆசை இச்சைகளின் மேலும் அவன் ஆசை வைக்கிறவனாய் காணப்பட்டான். திருப்தியற்ற குடும்ப வாழ்க்கை நடத்துகிறவன். வசனத்தை வாசிப்போம். அவன் என்னென்னலாம் செய்தானாம்? அந்நிய ஜாதியாரான ஸ்திரீகள் மேல் அவன் ஆசை வைத்தான். 3வது வசனத்தை பாருங்கள். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய ஸ்திரீகளை எந்த ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தானோ அவர்கள் அவன் விசுவாசத்தை விட்டு வழுவி போக பண்ணினார்கள். 3வது காரியம் 4வது வசனத்தினுடைய கடைசி பகுதி.
அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை, உத்தமமற்றவனாயிருந்தான். தாவீது உத்தமம் உள்ள மனுஷன், ஆனால் இவன் உத்தமத்தை காற்றிலே பறக்க விட்டு விட்டான். 4வது காரியம் வாசிப்போ, 5வது வசனத்தை வாசிக்கலாம். சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பான மில்கோமையும் பின்பற்றினான், விக்கிரகத்தை பின்பற்றி போனான். அடுத்த காரியம் 6வது வசனம். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அடுத்த காரியம் 7வது வசனத்துடைய கடைசி வரி, மேடைகளை கட்டுகிறவனாயிருந்தான். அடுத்து 8வது வசனம், அவன் தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் இதை செய்தான். எப்படி தெளிலாளுடைய மடியிலே சிம்சோனை படுக்க வைத்து தெளிலால் கேட்டால் உன் பலம் எங்கே இருந்து வந்தது, அலட்டி கொண்டே இருந்த போது அவன் சொல்லிவிட்டான் எல்லாவற்றையும். அதை போல இந்த பெண்கள் சாலமோனை வழுவி போக பண்ணினார். தேவனை விட்டு இப்பொழுது தூரமாய் போய்விட்டார். ஆகையால் நடந்த காரியம் என்ன? வசனத்தை வாசிப்போமானால் புரிந்து கொள்ள முடியும். வாசிப்போம் 9வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தோம். அவன் தன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் என்ன செய்தார்? கோபமானார். நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இங்கே. கர்த்தர் 2 விஷயம் அவனுக்கு தரிசனத்தில் எச்சரிப்பை கொடுத்தும் அவன் என்ன செய்யவில்லை? அதற்கு செவி சாய்க்கவில்லை. அதை செவி சாய்க்காதபடியினாலே கர்த்தர் அவன் மேல் என்ன செய்தார்? கோபமானார். கர்த்தர் சாலமோனின் மேல் அன்பாயிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இப்பொழுதோ கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவன் மேல் என்ன செய்தார்? கோபமானார். வசனத்தை வாசிருமா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு, அது பின்னாடி பகுதி மட்டும் வாசிமா. அவள் ஒரு குமாரனை பெற்றாள், அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். சாலமோனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார் என்று வேதம் முதலாவது சொல்கிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது கர்த்தர் அவன் மேல் என்னானார்? கோபமானார். காரணம் என்ன? அவன் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணி விக்கிரகத்துக்கு கோயிலை கட்டி அவர்களை சேவித்ததின் முகாந்திரம் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். சாலமோன் எப்படிப்பட்டவன்? வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஆலயத்தை, பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டின மனுஷன். 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே கர்த்தருடைய மகிமையை அவன் கண்டவன். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் கர்த்தரிடத்திலிருந்து ஜெபத்திற்கு பதில் பெற்றுக்கொண்ட மனுஷன். 2 நாளாகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கும் போது அவன் ஜெபித்த போது பலிபீடத்தில் வைத்திருந்த பலிப்பொருளை பட்சிக்க வானத்திலிருந்து அக்கினி இறங்கிற்று. இவ்வளவு மேன்மை உள்ள மனுஷன் இப்பொழுதோ அவனுடைய வாழ்க்கையில என்ன இல்லை? வாசிப்போமா. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்றும் கட்டளையிட்டிருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். என்ன செய்தார்? கோபமானார்.
தேவ கோபாக்கினைக்கு ஏதுவானவனாய் மாற்றப்பட்டார். இரண்டாவது காரியம் ஒன்று நடந்துச்சு. வாசிப்போம் 11வது வசனம். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஊழியக்காரனுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். யோசித்து பாருங்க, ரெண்டு காரியம். கர்த்தர் கோபமானார், அவனுடைய ராஜ்யபாரம் என்ன செய்தது? அவனை விட்டு பிடுங்கப்பட்டது. எவ்வளவு பரிதாபம்! இந்த காலை வெளியில ஒன்று அறிந்து கொள்வோம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பிடுங்கவும் செய்வார். எப்போது? கர்த்தருக்கு பிரியமற்ற வேலையை செய்யும் போது. நான் நினைத்துக் கொள்கிறேன், எல்லாம் கர்த்தர் கொடுத்ததை ஒன்று ஒரு நாள் ஒன்று செய்ய மாட்டார். நம்ம எதை செஞ்சாலும் ஆண்டவர் ஆமேன்னு சொல்லி விடுவார். இல்லை இல்லை, கர்த்தர் பிடுங்கி போடவும் செய்வார். ராஜ்யபாரம் அவனுடைய குமார நாட்களில் 2 போயிற்று. அவனுடைய ஊழியக்காரன் அவன் ராஜாவாகி 10 கோத்திரத்திற்கு அதிபதியாய் மாற்றப்பட்டார். இந்த காலை வேளையில் தேவனுடைய கிருபையை நஷ்டப்படுத்தின சாலமோன். இரண்டாவது ஒரு காரியம் மனுஷன். வாசிப்போம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் கொண்டு நான் வாசிக்கலாம். முதலாவது 3வது வசனத்தை வாசிப்போம். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். என்னத்தை செய்தான்? செம்மையானதை செய்தான். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்த மனுஷன். 5வது வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இல்லை. சாலமோனை போல ஒருவனும் இல்லை, ஞானத்திலும் ஐஸ்வரியத்திலும். இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியா கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் பின்னும் வேறு ஒருவனும் காணப்படவே இல்லை. அவ்வளவு பிரபலமாய் காணப்பட்டவன். அவன் நாட்களில் அணையை கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் விஸ்தரித்து போனால் நேரம் கடந்து போய்விடும். அவன் ஜெபித்த ஜெபத்தை பாருங்கள், கர்த்தர் பதில் கொடுத்தார். 2 ராஜாக்கள் 20 5வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்க கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்கினேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் ஆயுசு நாட்களோடு 15 வருஷத்தை என்ன செய்வேன்? கூட்டி கொடுப்பேன். உலகத்தில் எந்த நாட்டில் நடக்காத காரியம் நடந்தது. எசேக்கியா மிகவும் பிரபலமாய் காணப்பட்டவன். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் ராஜ்யபாரத்துக்கு வந்தபோது முதலாவது அவன் செய்த காரியம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து. இல்லையா? கதவு திறக்காமையே இருந்துச்சா? ஆமா. ஒருவன் பூட்டி போட்டார். இன்னைக்கும் கர்த்தருடைய ஆலயம் பூட்டப்பட்டு இருக்கிறது. திறப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தர் நிச்சயம் அதை செய்ய வல்லவராயிருக்கிறவர். யார் பூட்டி போட்டு, யார் அதை செய்தது? முதலாவது வசனத்தில் வாசிப்போமானால் 26ஆம் அதிகாரத்தில் எசேக்கியாவுடைய தாத்தா ஒருவன் இருந்தான், உசியா என்று சொல்லி ஒரு மனுஷன்.
அவன் செய்த காரியம் 26ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போமா? அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூபபீடத்தின் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் செய்தான். நல்ல ராஜாதான், அவனுடைய துவக்கம் நன்றாய்தான் இருந்துச்சு. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் அப்படிதான் இருக்காங்க, நல்லா இருக்காங்க, பாஸ்டர் 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 தான் எப்போதும். ஆனால் கொஞ்ச நாளான பிற்பாடு தான் பாஸ்டர் ஃபீஸ்டர் ஆயிடுவார். என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வாங்க. இங்கே என்ன செய்யறான்? ஆசாரியன் மாத்திரம் செய்ய வேண்டிய காரியத்தை இவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள புகுந்து தூபீடத்திலே நின்று தூபம் காட்ட ஆரம்பித்தான். காரணம் என்ன? மனமேட்டிமை. இன்றைக்கு விசுவாசிகளுக்குள்ள கர்த்தருடைய பிள்ளையே மனமேட்டிமை கொள்ளாதிருப்போமாக. விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று வேதம் சொல்லுகிறது. மனமேட்டிமை பெருமை கொள்கிறதை விட்டு விடுவோம். நேபுகாத்நேச்சார் மனமேட்டிமையினாலே ராஜ்யபாரத்தை இழந்து போனான். இது நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்றான். முடிஞ்சது ஜோலி, அவ்வளவுதான். அவன் கீழே தள்ளப்பட்டான், மிருகங்களோடு கூட காணப்பட்டான். இங்கே உசியா கர்த்தருடைய ஆலயத்தில் தூபம் காட்ட தைரியமாய் துணிகரமாய் நுழைந்தான். ஆனால் அவனுடைய மகனாகி யோதாம் 27ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் வாசிப்போம். 2வது வசனத்தை வாசிப்போம். அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தருடைய ஆலயத்திலே செம்மையானதை செய்தான். ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கவில்லை. அப்பா கர்த்தருடைய ஆலயத்தில் துணிகரமாய் ஆசாரியன் செய்கிற வேலையை செய்தான். மகனோ கர்த்தருடைய ஆலயத்துக்கே போகாதவை. எவ்வளவு நல்ல குடும்பம். அடுத்து அவனுடைய மகனை பார்ப்போம், வாசிப்போம். 28ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்தான். 16 வருஷம் எருசலேமின் மேல் அரசாண்டான். போதுமா? 24வது வசனம். 24வது வசனம். ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமின் மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டு பண்ணி. எவ்வளவு நல்ல பைய பேரன். அப்பா துணிகரமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள நுழைந்தவன், தூபங்காட்டுகிறவன். மகனோ கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசியாதவன். பேரனோ இருக்கிற எல்லா பனிமுட்டையும் எல்லாம் உடைச்சு போட்டு கர்த்தருடைய ஆலயத்தை செய்து விட்டான், பூட்டி விட்டான். இவனுக்கு பிறந்த மகன்தான் யாரு? எசேக்கியா. யோசித்து பாருங்க. ஒரு பொல்லாத குடும்பத்தில் ஒரு நல்ல பையன் என்ன செய்யான்? பிறந்தான். இவன் என்ன செய்தான்? கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து சுத்திகரிப்பு செய்தான். ஆலயம் முழுவதும் சுத்திகரிப்பை செய்தான். நான் சுருக்கமாய் சொல்கிறேன். 35வது வசனத்தில் வாசிக்கும் போது 29-35 சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திர பலிகளின் கொழுப்பும் சர்வாங்க தகன பலிகளுக்கு அடுத்த பான பலிகளும் மிகுதியாயிருந்தது. இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனையை திட்டம் பண்ணினான், ஒழுங்கு செய்தான். எப்படி கர்த்தருடைய ஆலயத்தில் என்னென்ன நடக்க வேண்டும் என்று ஒழுங்கு செய்கிறவனாய் காணப்பட்டான். அது தன் தாத்தாவாகிய தாவீதினுடைய செய்கையை அவன் பின்பற்றினான். தாவீது அதைத்தான் செய்தான். பாடகரை ஒழுங்கு பண்ணினான், லேவியரை ஒழுங்கு பண்ணினான். சகலமும் கிரமமாய் எல்லாவற்றையும் செய்கிறவனாய் தாவீது காணப்பட்டான். அதே போல இவன் ஆராதனையை திட்டமிடுகிறவனாயிருந்தான். 2 நாளாகமம் 30-18வது வசனத்தை வாசிப்போம். அதேனென்றால் எப்ராயிம் மனாசே இசக்கார் செபுலோன் மனுஷரில் ஏராளமான அநேக ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணாதிருந்தார்கள்.
எழுதியிருக்கிற பிரகாரமாக பஸ்காவை சாப்பிட்டார்கள். பாருங்க, வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. எத்தனையோ வருஷங்களாய் பஸ்காவை ஆசரிக்காத ஜனம் இப்பொழுது பஸ்காவை ஆசரித்தார்கள். நாமும் கூட ஏறக்குறைய 5-6 மாதங்கள் ஆகிறது கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறாதபடிக்கு காணப்படுகிறோம். இன்றைக்கு சிலர் அதை எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் நிர்விசாரமாய் காணப்படுகிறார். எசேக்கியா ராஜா பஸ்காவை ஆசரிக்கும்படிக்கு தன் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறவனாய், ஆசாரியர்களை ஆயத்தப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். இப்படி செய்தபடியினாலே காரியம் என்னாயிற்று? வாசிப்போம். 30ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். லேவியரான ஆசாரியர்கள் எழும்பி ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. போய் என்ன செய்தது? எட்டினது. எவ்வளவு மேன்மை! எசேக்கியாவுடைய ஜெபம் எங்க போச்சு? பரலோகத்திற்கு போயிருச்சு. இன்னொரு காரியத்தை செய்தான். வாசிப்போம். 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். பரிபூரணமாய் என்ன செய்தார்களாம்? கொடுத்தாள். தசமபாகம் கொடுக்கும்படிக்கு உற்சாகப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். அவனும் கொடுத்தான், கொடுக்கும்படி ஜனங்களுக்கும் அவன் சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் கொடுத்தார்கள். இப்படிப்பட்டவனுடைய நிலைமை என்ன ஆயிற்று? வாசிப்போம். 2 நாளாம் 31:21 வாசிப்போமா? அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேளையிலும் தன் தேவனை தேடும்படி நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்தில் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றான். என்ன செய்தானா? சித்தி பெற்றான். முதலாவது அவன் சித்தியை பெற்றான். சித்தினா உலக பிரகார சித்தி அல்ல, ஆசீர்வாதமாகிய சித்தி. அவன் எதையெல்லாம் செய்தானோ அதெல்லாம் அவனுக்கு என்ன செய்தது? வாய்த்தது. கர்த்தர் அதை செய்தார். 2வது ஆசீர்வாதம் என்ன? ஏசாயா 37ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 37:36. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,09,000 பேரை சங்கரித்தான். பாருங்கள், கர்த்தர் இவனுக்காக யுத்தம் செய்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். எசேக்கியாவுக்கு அவனுக்கு விரோதமாய் வந்த அசீரிய கூட்டத்தை எல்லாம் கர்த்தர் என்ன செய்தாராம்? ஒரு தூதரை அனுப்பி எல்லாரையும் சங்கரிக்கிறவராய் காணப்பட்டார். ஜெயம் பெறுகிறவனாய் இருந்தான். கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்தார். 3வது காரியம் 38ஆம் அதிகாரம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொஸ்தமான போது என்ன செய்தான்? சொஸ்தமானான். அவனுடைய சரீரத்தின் வியாதி சுஸ்தமாயிற்று. என்ன வியாதி? பிளவை நோய் என்று சொல்லி சொல்லப்படுகிறது வேதம். பிளவை என்றால் கேன்சர். அவனுக்கு வந்த கேன்சர் நோய் என்ன செய்தது? சுகமாயிற்று. அதற்கு ஏசாயா என்ன செய்தான்? அத்திப்பழத்தை அடைய எடுத்து அவனுக்கு பற்று போட்டான். அப்புறம் சுகம் கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் இவ்வளவு நன்மையை பெற்றுக்கொண்டவன் மாத்திரமல்ல, கர்த்தர் ஒரு அடையாளத்தை அவனுக்கு கொடுத்தார். என்ன அடையாளம்? சூரிய கடிகாரம் என்ன செய்யுமாம்? இவன் சுகமாவதற்கு அடையாளமாக அது முன்னே ஓடுகிறது, பின்னே என்ன செய்தது? ஓடிற்று. எத்தனை பாகம் பின்னிட்டு போயிட்டாம்? 10 பாகம். ஏறக்குறைய 40 நிமிஷம் இன்றைய கணக்கின்படி அது பின்னிட்டு சூரிய கடிகாரம் நின்று போயிற்று.
இவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறவராய் காணப்பட்ட போது எசேக்கியாவுடைய வாழ்க்கையில வந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? வாசிப்போம் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. மனமேட்டிமை கொண்டார். கர்த்தர் எத்தனையோ காரியத்தை செய்திருந்தார். ஆனால் அங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா ஜாதிகளை பார்க்கலும் அவனுடைய பார்வைக்கு மேற்பட்டவனாயிருந்தான். ஆனால் அவன் செய்த காரியம், எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கபடி நடவாதபடி அவன் என்ன செய்தானாம்? மனமேட்டிமையானான். மனமேட்டிமை நமக்கு வேண்டாம். விசுவாசியே, எதை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானார். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், வசனத்திலே நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வேதம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசிங்க, 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். 9:23. எரேமியா 9:23, 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமாயிருக்கிறாராம். இன்னொரு காரியம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் வாசிப்போமா? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய சிலுவையை குறித்தே நான் என்ன செய்வேன்? மேன்மை பாராட்டுவேன். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவேன். சிலர் எதை குறித்து மேன்மை பாராட்டினார்கள்? 20ஆம் சங்கீதம் 7வது வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். மேன்மை பாராட்டினவங்க என்ன? நாங்க அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து என்ன செய்கிறோம்? ரதத்தை குறித்தும் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டினவன் முறிந்து விழுந்தான். ஆனால் நாங்களோ எழுந்து என்ன செய்கிறோம்? நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தர் நம்மை தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். யார் கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறோ எல்லாம் கர்த்தருடையது என்று சொல்லும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராயிருப்பார். எசேக்கியாவுடைய வாழ்க்கையில நான் விழுகைக்கு 2வது காரியம் வாசிப்போம். ஏசாயா 39ஆம் அதிகாரம். ஏசாயா 39 1-2 வசனங்களை வாசிக்கலாம். அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய மெரோதாக் பலாதான்
என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். பாத்தீங்களா, பாபிலோனின் ராஜா எசேக்கியா கேன்சர்ல இருந்து சுகமானபடியினாலே வெகுமானத்தையும் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பி அவனை விசாரித்து வரும்படிக்கு சொல்கிறார். ஆனால் எசேக்கியா செய்த காரியம் என்னவென்று சொன்னால், வாசிப்போம் 4வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன் 2வது வசனமே வாசிக்குமா. எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷசாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலங்களையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷசாலைகளில் உள்ளதெல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்ல. 4வது வசனத்துல அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா என் வீட்டில் உள்ளதெல்லாம் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. என் பொக்கிஷம் என்று சொல்லுகிறார். பாருங்க, இதெல்லாம் யார் கொடுத்தது? கர்த்தர் தான் கொடுத்தார். நம்ம வசனத்தை வாசித்தோம். 2 நாளாகமோ 32:29 வசனம். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளையும் வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாவீது நகருக்கு நேராய் திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் என்ன செய்தது? வாய்த்தது. எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். இப்ப அவன் சொன்னது காரியம் என்ன? என்னுடைய பொருள் எல்லாத்தையும் காமிச்சு. அதுக்கு ஏசாயா சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? வாசிப்போமா? அதே ஏசாயா 39, ஏசாயா 39 5ஆம் வசனத்தில் வாசிப்போம். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்களின் நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் என்ன செய்யும்? அவன் பதில் என்ன? எசேக்கியாவோட பதில் என்ன? 8வது வசனம். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களில் என்ன செய்யுமே? சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். எப்படி சுயம்லாம் இருக்குது. அவன் சொல்ற அந்த வார்த்தை, அந்த மேல் வசனம் வாசிப்பான். எவ்வளோ பயங்கரமான காரியம். எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிடுவான்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லை, அடுத்த ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிப்பான் 39 7வது வசனம். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரராக இருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ராஜ்ய பாரத்துக்கு வந்தா பரவாயில்ல, அடுத்தவன் ராஜ்யத்தில் போய் என்ன செய்யறது? வேலைக்காரனா இருப்பானா? எவ்வளோ பரிதாபம். அவன் சொல்லுகிறான், அது என் காலத்தில் நடக்காட்டி பரவாயில்ல, என் காலத்தில் அது சமாதானம் இருக்குமே, அதுக்கு பின்னாடி நடந்துட்டு போகுது. என்னமோ என் காலம், நான் மட்டும் எப்படி நல்லா இருந்தால் போதும், எவன் கேடு கட்டா என்ன? ஏன் அப்படி சம்பவித்தது? வாசிப்ப 2 நாளாகமம் 32-31. ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை என்ன செய்தார்? கைவிட்டார். முழு கடைசி பாகம் கர்த்தர் அவனை கைவிட்டார். அவ்வளவுதான். எசேக்கியா
தேவனுடைய கிருபை இழந்தது போல நாம் தேவனுடைய கிருபை இழந்து போக வேண்டாம். ஆரம்பம் நன்றாயிருந்தது. ஆரம்பத்தை பார்க்கணும், முடிவுதான் எப்படிப்பட்டது? சம்பூர்ணமாயிருக்க வேண்டும். நன்றாய் ஓட்டத்தை ஓடினார்கள், ஆனால் ஓட்டத்தில் தடை வந்து விட்டது. இப்பொழுது தாறுமாறாய் ஓடுகிற ஒரு அனுபவம் இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்குள்ள வந்திருக்கு. மூன்றாவது ஒரு நபரை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகள் நாட்கள் தொடங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவர்களுடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவை போல ஆசரிக்கப்படவே இல்லை. 25வது வசனம். கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனைப் போல ஒரு ஒத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. 3 ராஜாக்களை பார்த்திருக்கோம். சாலமோன் அவனை போல ஞானத்தில் அவனுக்கு முன்னும் பின்னும் ஒருவனும் இல்லை. அடுத்து எசேக்கியா கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. இங்கே 3வது ராஜா யோசியா, அவன் செய்த காரியம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் முழு பலத்தோடு கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய தன் இருதயத்தை சாய்த்த அவனை போல அவனுக்கு முன்னும் இல்லை அவனுக்கு பின்னும் ஒரு பஸ்காவை அவ்வளவாய் ஆசரித்தான். வாசிப்போம். காரணம் என்ன? 23ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து எந்த மனுஷனை பார்க்கிலும் இவனை போல சின்ன வயசுல ராஜாவா யாரும் 8 வயசுலே ராஜாவாய் மாறிவிட்டார். வாசிப்போம் 3வது வசனம். ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷம் ராஜா மெசுல்லாவின் குமாரனாகிய அத்சலியாவின் மகன் சாப்பான் என்கிற சம்பிரதியை கர்த்தருடைய ஆலயத்திற்கு என்ன செய்தான்? அனுப்புகிறவனாய் காணப்பட்டான். 18வது வயதுல கர்த்தருடைய ஆலயத்திற்கு அனுப்பி அவன் கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்தானாம்? பழுது பார்க்கிறவனாய் காணப்பட்டான். வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் நீங்கள் 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்க அனுப்பினார். 3வது காரியம் அங்கே வசனத்தை வாசிப்போமா? 8வது வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியன் ஆகிய இல்க்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். வாசிப்போம் 10வது வசனம். சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி ஆசாரியனாகிய இல்க்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பதாய் வாசித்தான். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை முதல் காரியம் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். 19ஆம் வசனம். நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாவமாவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இருதயம் எப்படிப்பட்டது? இலகி இருந்தது. ஆங்கிலத்தில் மெல்டட் என்று எழுதப்பட்டது. அவன் இருதய இலகுச்சான். வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவன் என்ன செய்தானா? அழுதான். ஏன்னா அவன் கர்த்தருடைய புஸ்தகத்தை வாசித்த போது என்ன செய்வது என்று தெரியவில்லை. அங்கே வசன வாசிக்கிற உள்தாள் என்ற தீர்க்கதரிசியிடத்திற்கு ஆள் அனுப்பி விசாரிக்கிறார். கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கேட்கிறார். அவள் விசாரித்து சொல்கிறார், உன் இருதயம் இலகி நீ கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினபடியினாலே
கர்த்தர் உன் விண்ணப்பத்தை என்ன செய்தார்? கேட்டார். அடுத்த காரியம் பாருங்க, 20வது வசனம். ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையில் சேர்வாய். நீ சமாதானத்தோட உன் கல்லறையில் சேர்த்துக்கொள்வாய். நீ சமாதானத்தோடு உன் கல்லறையில் சேர்வாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்படும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை சொல்லுங்கள் என்றான். இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொல்லுகிறவர்களாய் காணப்பட்டார். ஆனால் யோசியாவுடைய கிரியை எப்படிப்பட்டதா இருந்தது? வாசிப்போம். 23ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். அவன் நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசீரியா ராஜாவுக்கு விரோதமாய் ஐபிராத்து நதிக்கு போகிற போது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பார்வோன் நேகோ அவனை மெகிதோவிலே கண்டபோது அவனை கொன்று போட்டான். அடாத வழக்குல போய் சேர்ந்து கொண்டான். அங்க வசனத்தில் வாசிக்கிறோம், எகிப்தின் ராஜா ஆகிய பார்வோன் நேகோ யாருக்கு விரோதமாய் போனான்? அசீரியனுக்கு விரோதமாய் ஐபிராத் நதிக்கு போயிட்டு இருக்கான் யுத்தம் பண்றதுக்கு. இவன் சண்டை போடுறதுக்கு இவன் போனான். இவன் பார்த்துட்டு பேசாம இருக்க வேண்டியது, இவங்கிட்ட வம்பு வந்தானே. இவன் போனான். நம்ம சொல்றான், வழியில போற நாயை காதை பிடிச்சி இழுத்தா அது செய்யும். நீதிமொழிலையும் சொல்லி இருக்கு. தன் அடாத வழக்கிலே போய் விழுந்தான். என்ன ஆயிற்று? அங்கே பார்வோன் நேகோ அவன் மெகிதோவிலே கண்டபோது அவனை என்ன செய்தானா? வெட்டி போட்டான், கொன்று போட்டான். நம்ம யாரோட சேரணுமோ அவங்களோட தான் சேரணும். கர்த்தருடைய ஊழியத்திற்கும் கர்த்தருடைய ஆலயத்திற்கும் ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்புகிறனோடு சேர்ந்தா அதோ கதிதான். நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வார்? கணக்கு கேட்பார், விடமாட்டார். அப்படிப்பட்டவன் எவனா இருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் கர்த்தர் கேட்டே ஆவார். பாவத்தை ஒருவேளை மன்னித்தாலும் அதற்குரிய தண்டனையை கர்த்தர் கொடுக்காமல் விடமாட்டார். இந்த காலை வேளையில் ஒன்று அறிந்து கொள்வோம், யோசியா தேவனுடைய கிருபையை நஷ்டப்படுத்தினார். இந்த காலை வேளையில் நான் ஒன்று சொல்லுகிறேன், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருப்போம். சாலமோனை கர்த்தர் மேன்மையாய் உயர்த்தினார். ஆனால் அந்நிய ஸ்திரீகளின் நிமித்தம், அந்நிய ஜாதியாரோடு கலந்தது நிமித்தம், அவிசுவாசிகளோடு கூட சிநேகம் வைத்தது நிமித்தம் அவன் தேவனுடைய கிருபையை நஷ்டப்படுத்தினான். எசேக்கியா கர்த்தருடைய மேன்மையாய் உயர்த்தி வைத்திருந்தார். திரளான ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். அணையை கட்டுகினான், எல்லாம் நடந்தது. ஆனால் அவன் செய்த காரியம், பாபிலோன் ராஜாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் அவன் காட்டி ஒரு வார்த்தை சொன்னான், என் பொருட்கள் எல்லாவற்றையும் காட்டினேன். நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் காட்டில் என்ன ஆகும்? திருடனுக்கு ஆசையா வந்துடும். அதுதான் நடந்துருச்சு. நன்றாய் கவனிப்பு. இந்த காலையில் எதை காட்டணுமோ அதை காட்டணும். அவன் வந்தவன் எதுக்கு வந்தான்? சுகமாக இருக்கியா, எப்படி உனக்கு சுகம் கிடைச்சது, அதை மட்டும் கேட்டுட்டு போக வந்தான். அதோட காணிக்கையும் கொடுத்துட்டு போறதுக்கு வந்தவனே இருக்கிறதெல்லாம் காட்டி, பாரு இதெல்லாம் என்னுடையது, இதுவரை பாரு அந்த கோட்டு வரைக்கும் வயக்காடு இருக்குது, எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் என்ன செய்தான்? இழந்து போனான். தேவன் கிருபையை நஷ்டப்படுத்தி கொண்டார். யோசியா ராஜா, அவனை போல ஒருத்த ராஜா ஒருவனும் இல்லை. கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரித்து பழுது பார்த்தார். கர்த்தர் அவனுக்கு மேன்மையானது எல்லாம் தந்தார். ஆனால் எவனோ போற அடாத வழக்கில் இவன் சேர்ந்த நிமித்தம் தன் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தினார். ஆகிய அந்த காலை வேளையில் ஒன்று சொல்கிறேன், தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி தேவனுடைய கிருபையை பற்றி கொள்வோம். ஜோமனுமா என்னை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக தம்மை நன்றி நிறைந்ததோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே
ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு என்ற வார்த்தைக்கு அடையாளமாய் சாலமோனையும் எசேக்கியாவையும் யோசியாவையும் எங்களுக்கு முன்பதாக நீர் வைத்தீர். நாங்கள் இதனால் எச்சரிப்படைந்து மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட எங்களுடைய ஜீவித ஓட்டத்தை நாங்கள் ஓட எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தேவ கர்த்தாவே நீர் கொடுக்கிற கிருபைகளை மாயான பொய்யான காரியத்து நிமித்தம் நாங்கள் இழந்து போய் விடாதபடிக்கு, எங்களுடைய கிருபையை நாங்கள் நஷ்டப்படுத்தி விடாதபடி கிருபையை நாங்கள் உறுதியாய் பிடித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய நல்ல நாமப்பட்டும் எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்படுக்கிறோம். நீர் கொடுத்த எச்சரிப்புக்காய் ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையோடு நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதியும் கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.